நல்லா இருக்கு ஐஸ். ஃப்ரூட்ஸ்ல இந்த மாதிரி பாப்சிக்கல் செஞ்சு சாப்பிட்றதுனால அவ்வளோ சூப்பரா நல்லா இருக்குதுங்க. ஹெல்த்தியானதும் கூட. பழங்களை வைத்து பாப்சிக்கல்ஸ் ஐஸ் செய்ய போகிறேங்க. அதனால என்ன பழங்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் 1 கப் அளவிற்கு மாம்பழம் துண்டுகளை எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவிற்கு தண்ணிப்பழம், 1 கப் அளவிற்கு கிரணி பழம், அவகடா பழம், தக்காளி பழம், இது எல்லாமே நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் செஞ்சு 1 கப் அளவிற்கு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவிற்கு உண்டான தண்ணி பழத்தை எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட்டும் 3 ஸ்பூன் அளவிற்கு சுகரும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஐஸ் சாப்பிட்றப்போ இனிப்பு சுவை மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக சால்ட்டு டேஸ்ட்டும் இருந்ததுன்னா அந்த ஐஸ் செமையாக சூப்பராக இருக்குங்க. அதனால தான் கொஞ்சமாக நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போது கூடுதல் சுவைக்காக நன்னாரி சர்பத்து இதையும் நான் இதில் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1.5 கப் அளவிற்கு தண்ணியையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான தண்ணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம பாப்சிக்கல்ஸ் ஐஸுக்கு தண்ணிப்பழ ஐஸுக்கு தேவையான சிரப்பு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக அதே மாதிரி தான் மிக்ஸி ஜாரில் மாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கிட்டேன். இதில் உப்பு நான் சேர்க்கலைங்க. 3 ஸ்பூன் அளவிற்கு சுகரும் கொஞ்சமாக நன்னாரி சர்பத்தும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது 1.5 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பால் கூட சேர்த்துக்கோங்க, அதனால தப்பு கிடையாது. இதையும் இதே மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது நம்ம ஐஸுக்கு தேவையான மாம்பழ ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கிருணி பழம், இதையும் இதே மாதிரி தான் 1 கப் அளவிற்கு உண்டானதை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். மாம்பழ ஐஸுக்கு சேர்க்க வேண்டியதில்லை, ஆனால் கிருணி பழத்துக்கு கொஞ்சம் நம்ம லெமன் இதெல்லாம் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு 3 ஸ்பூன் அளவிற்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். இதுலேயும் சர்பத் நான் சர்பத் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பிரச்சனை கிடையாது. நம்ம சுகர் மட்டும் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சா போதுமானதுங்க. இப்போ திரும்ப நான் தண்ணி 1.5 கப் அளவுக்கு எடுத்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாச்சு. இது நம்ம ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ கிருணி பழம் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக ரொம்ப ஆரோக்கியமான அவகடா பழத்தை எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அவகடா பழத்தை கூட 3 ஸ்பூன் அளவிற்கு நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இதில் பால் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும், ஏன்னா இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. பால் சேர்த்து அரைக்கிறப்போ நல்ல வெண்ணெய் பதத்துக்கு சூப்பராக நல்ல ஒரு க்ரீமி பதமாக நம்மளுக்கு இது கிடைக்குங்க. இப்போது கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்ல க்ரீமி பதமாக சூப்பரான நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்ல அருமையான ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. அவகடா பழம் அவ்வளோ நல்லது. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்திருக்கேன். தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க.
சரி, இப்போ நம்மளுக்கு பாப்சிக்கல்ஸ் ஐஸுக்கு தேவையான பழங்களை எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக தக்காளி மட்டும்தான் இருக்குதுங்க. இப்போ தக்காளியையும் வழக்கம் போல் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து சால்ட்டு, சுகர், நன்னாரி சர்பத், 1.5 கப் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாங்க. இப்போ இதில் தக்காளியில் தோல், இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்காக இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து நன்னாரி சர்பத் சிறப்பை அதில் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா நல்லா அருமையான தக்காளி ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஐஸாக செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான தண்ணிப்பழம் ஜூஸ், தக்காளி ஜூஸ், இது கிரணிப்பழம் ஜூஸ், அவகடா ஜூஸ், மேங்கோ ஜூஸ், ஸோ இது எல்லாமே இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை நம்ம இப்போ பாப்சிக்கல்ஸ் பாக்ஸில் இல்லாட்டினா டம்ளரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான முறையில் இப்போ ஐஸ் நம்மளுக்கு ரெடியாக போகுதுங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நான் பாப்சிக்கல்ஸ் பாக்ஸில் இந்த மாதிரி டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா டம்ளரில் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் தனித்தனியாக ஃபஸ்ட்டு இது வந்து கிரணிப்பழம் ஜூஸை தான் நான் அதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கிரணிப்பழம் ஜூஸ், அவகடா, இந்த மாதிரி எல்லாமே இந்த பாப்சிக்கல்ஸ் மோடில் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்ததாக இந்த மாதிரி குல்பி மூடில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அவகடோ ஜூஸை சேர்த்துருக்கேன், பாதி சேர்த்துட்டு மீதி பாதிக்கு இந்த மாதிரி மேங்கோவும் நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது மேங்கோவை சேர்த்து அதுக்கு மேலே வந்து அவகடா ஜூஸும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கிறலாம். அதே மாதிரி டம்ளரில் நான் சில பாப்சிக்கல்ஸ் செஞ்சுருக்கேன். அது எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸில் செஞ்சுருக்கேன். எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் அந்த பாப்சிக்கல்ஸும் நான் செஞ்சுருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கே ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் தனித்தனியாக வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லை எல்லா ஃப்ரூட்ஸுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றணுனாலும் ஊற்றலாம், இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக 2 பழங்கள் மட்டும் அவகடா, மாம்பழம், இல்லை தண்ணிப்பழம், கிரணிப்பழம், ஸோ இந்த மாதிரி எந்த பழங்கள் வேணுனாலும் நமக்கு எந்த காம்பினேஷனில் வேணுமோ நம்ம விருப்பம் தாங்க. நம்ம அந்த மாதிரி ஊற்றி வச்சு சாப்பிட்றப்போ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ டம்ளர்லேயும் நான் ஊற்றி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஐஸ் ஸ்டிக் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கிறலாங்க. ஸோ இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு 8 to 10 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம நார்மல் வாட்டரில் நம்ம இதை உள்ள நல்லா வந்து அமுழ்த்தணும். நார்மல் வாட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா இந்த மாதிரி பாருங்கள் சூப்பரான பாப்சிக்கல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அழகாக வருதுங்க, கொஞ்சம் கூட மெல்ட் ஆகவே இல்லை. ஏன்னா 8 to 10 மணி நேரம் நான் வச்சு எடுத்தேன், அதனால் அவ்வளோ சூப்பராக சுவையாக வந்திருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். அதில் அவகடா எவ்வளோ சூப்பராக க்ரீன் கலரில் அழகாக வந்திருக்கு. இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த மேங்கோ, அவகடா, இது வந்து வாட்டர்மெலன், டொமேட்டோ, இந்த மாதிரி எல்லாமே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ செம்மையாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம சால்ட்டு, சுகர், சர்பத்தெலாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்ஸ் அந்த வாசனையும் நல்லா இருந்தது. அதனால் இது உண்மையிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நான் இந்த ஐஸை என் கணவருக்கு கொடுக்க போகிறேன். ஐஸ் சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு. இது வந்து பழங்களை பண்ண மாதிரி இருக்கு. பழங்களை பண்ணதுனால அந்த ஃப்ளேவர் தெரியுது, ரொம்ப நல்லா வந்தது. நம்மளுக்கு வெயில் காலத்துல நல்ல குளு குளுன்னு ஃப்ரூட்ஸால செய்யக்கூடிய இந்த கலர்ஃபுல்லான ஐஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இப்போ நம்ம சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க, நல்ல அருமையான டேஸ்ட். நல்ல அந்த ஃப்ரூட்ஸால செஞ்சதுனால நல்ல டேஸ்டியா இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இது பிடிக்கும். அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.